ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு வீடியோவில் கதம்ப சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வறுத்த வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, 3 காஞ்ச மிளகாய். இந்த பருப்பு எல்லாம் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா, ஒரு 20 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இதுலேயே சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக வதங்கினதும் ஒரு 1/4 கப் தேங்காய் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சு அதையும் சேர்த்து ஆற வச்சு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு நல்லெண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் தாளித்து கொட்டிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான கதம்ப சட்னி ரெடி. இட்லி, ஊத்தப்பம், தோசை எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.